ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பட் சோஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி சுவையான ரொம்ப டேஸ்டியாக 20 நிமிஷத்தில் ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 1 கேஜி தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த நல்ல புளிப்புள்ள தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி அது கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாளாக. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலர் குக்கிங் ஆயிலே எதுக்கு சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு எண்ணெய் சூடாகணும் அவசியம் இல்லை. நம்ம எண்ணெய் சேர்த்த உடனே அதுலேயே இந்த தக்காளியும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்குது, இல்லை நம்ம தக்காளி பழுக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப புளிப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இதுலேயே நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி தண்ணியில் நீங்கள் நேராகவே டைரெக்டாகவே புளியே சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இப்போ இந்த தக்காளி சேர்த்தோம்னா இதுக்கு வேண்டிய அளவு, நம்ம தக்காளி தொக்குக்கு வேண்டிய அளவு உப்பு, நம்ம உப்பு கூட இதுலேயே சேர்த்துக்க போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக எப்படி சேர்க்கலாம், இல்லை காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இந்த மிளகாத்தூளே டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த குக்கர்லேயே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அரை டீஸ்பூன் அளவு 1 கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இது நம்ம தனியாக உட்காந்து எல்லாம் தனித்தனியாக வதக்கணும், இது எல்லாமே அவசியமே இல்லை. இது எல்லாமே ஒன்றாவே நம்ம குக்கரில் சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதாக. தண்ணி ஊற்றவே கூடாது, நம்ம தக்காளி இருக்கிற தண்ணியே போதும். ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். விசில் இந்த மாதிரி வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 விசில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அது குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இதுக்கு வேண்டிய தாளிப்பு என்னென்ன இருக்கோ தாளித்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ப்ரெஷர் குக்கரில் நம்ம தொக்குக்கு ஏற்ற எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டா போதும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம பூண்டு ஒரு கிட்டத்தட்ட 15 to 20 பல் பூண்டு முழுசாகவே இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம சேர்த்து பூண்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அது மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது நம்ம குக்கர் பார்த்திங்கன்னா 4 விசில் எடுத்தாச்சு. இப்போது அதில் நல்லா ஆற விட்டு நம்ம வெயிட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ரெட்யூஸ் ஆகி நம்ம நல்லா கான்சன்ட்ரேட்டடாக நமக்கு தக்காளி தொக்கு ரெடி. ஒருவேளை தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்குது இன்னும் நினச்சிங்கன்னா நம்ம தக்காளி பொறுத்து தான் அது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற பூண்டு இதெல்லாமே நம்ம மேலே எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான தக்காளி தொக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். விருப்பப்பட்ட கன்சிஸ்டன்சியில் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கட்டியாகிடும். இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆறின பிறகு நல்ல தொக்கு மாதிரி நல்லா இறுகி வந்துடும் நம்மளுக்கு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, ஊத்தாப்பம், ஆப்பம் அப்படின்னு நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வெளியிலேயே பார்த்திங்கன்னா 1 வாரம் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அட்லீஸ்ட் 1 மந்த் கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வாட்டி இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.